வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஆற்றல் மையமாக நமக்கு விளங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, பி, B12, நியாசின், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும் 26% கார்போஹைட்ரேட் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கருஞ்சீரகம் நமக்கு கொண்டு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி உண்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்வது ஒரு தீர்வாக அமையும். அதனால் அவங்களுக்கு பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா அதுதான் அந்த அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய நினைவு திறனை மேம்படுத்தி மூளை ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். டைப் 2, அதாவது 2வது வகை நீரிழிவு நோயாளிகள், டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் டீயோட சேர்ந்து வினை புரிந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அந்த உணவுகளில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும். ஸோ இப்போ நீங்கள் கருஞ்சீரகத்தில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க, அதுவும் பிளாக் டீயோட சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா அந்த நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய பராமரிப்பிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கருஞ்சீரகம் கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு நரம்புகளையும் இறுக்கங்கள் ஏற்படாது, ரத்த நாளங்களையும் கொழுப்புகள் படிஞ்சிருக்காது. ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால் நமக்கு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு சீராக இருக்கும், மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படாது, இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு வேணும், கெட்ட கொழுப்புகள் வேணாம். அப்போது நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை நமக்கு நீக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம் தான். ஸோ இப்போ நீங்கள் கருஞ்சீரகத்தை உங்களுடைய காலில் நீங்கள் கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் இதய துடிப்பு சீராக பன்மடங்கு இதயம் பலமாக இருக்கும். வீக்கத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் பண்புகள் இருக்குது. அதாவது அலர்ஜிக்கு எதிராக போராடக்கூடிய பண்புகள் இருக்கிறதால இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளை தடவுவதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம். நல்ல பலனை நம்மளால் பெற முடியும். இதனால் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தினுடைய எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்றது ஆயுர்வேத மருத்துவத்திலுமே பரிந்துரைக்கிறாங்க. ஸோ வீக்கங்கள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. அந்த வீக்கங்களை நம்ம கருஞ்சீரக எண்ணெயை தடவுவதன் மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களை சரி பண்ணுறதுக்கு கருஞ்சீரகத்தில் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்ம சரி பண்ணிக்கலாம். நாள்பட்ட நோய்களினுடைய தீவிரத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு கருஞ்சீரகம் கொடுக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டுமல்லாது ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள்லாம் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும்போது நல்ல பலனை அவங்க பெறலாம். இதனால் அவங்களுக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது ரத்த ஓட்டம் உடல் உள்ளுறுப்புகளுக்கு கரெக்டான லெவலில் பாய ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ரத்த அழுத்தம் தொடர்பான
சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது. ஒருவேளை ரத்த அழுத்தம் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் அவங்களால எந்த வேலையுமே கவனமாக செய்ய முடியாத நிலை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். பற்களினுடைய வலிமைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள், ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குது. வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தப்படுவதற்கான பொருட்டு நீங்கள் அரை தேய்க்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை வந்து 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை ஈறுகளில் நீங்கள் தேய்ச்சி ப்ரஷ் பண்ணிட்டு வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு பற்கள் வந்து வலுவிழுந்து இருக்கிறது, ஈறுகள் வலுவிழுந்து காணப்படுவதால் ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலுவிழுந்து போவது, பற்களில் வந்து கரை ஏற்பட்டு பிளேக் படிவது, அதன் மூலமாக பற்களில் தொற்று ஏற்படுவது, சொத்தை ஏற்படுவது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது அத்தனை பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து சரி பண்ணிட்டு வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சியுமே உங்களுக்கு கொடுக்கும், பற்களையும் வலுப்படுத்தும். ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஸ்துமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இப்போ சாதாரணமாக வரப்போகிற பிரச்சனை ஆயிடுச்சு. மாசு குறைபாடு அதிகமாகிடுச்சு. ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு அந்த சளி, இருமல் போன்ற சாதாரண பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். நுரையீரலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வெளியேற்றி கொண்டு நுரையீரலை பலம் பெற வைக்கிறதன் மூலமாக மூச்சு திணறல் ஏற்படுவது, ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது, அப்புறம் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய இந்த எம்ஃபசிமா பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சுவாச மண்டலம் வலுப்பெறும், நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம வந்து உடல் ஏதாவது நமக்கு சோகமாக நம்ம இருக்கும்போதோ அல்லது உடல் வந்து நமக்கு ஏதாவது சரியில்லாமல் இருக்கும்போதோ அப்போல்லாம் நம்மள ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் நம்ம குடித்துட்டு வரும்போது உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா கருஞ்சீரகம் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை நம்மளை தடுத்துரும். ஸோ இதன் மூலமாக கருஞ்சீரகம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையுமே கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுறதால இந்த தொப்பை போன்ற அமைப்பு, அதிகப்படியான உடல் எடை, கொழுப்புகள் இதெல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், குறைத்துக் கொள்ளலாம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவான அளவில் குறைக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தோல் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது கருஞ்சீரகம். இப்போ சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்பிற்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது. நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை ஜூஸில் கலந்து முகத்தில் தடவணும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் முடி உதுதலையுமே நம்ம கட்டுப்படுத்தும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான தோற்றம், சுருங்கிய தோலமைப்பு இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டமும் சருமத்தில் பாய ஆரம்பிக்கிறதால சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதே போல் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது, இளம் வயசுல பித்தநரை ஏற்படுவது, இளநரை பிரச்சனை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. பேன் பொடுகு தொல்லை கூட இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.